ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை நான் வாழ்த்துகிறேன். உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இன்றைய நாளிலும் ரோமர் புஸ்தகம் 5வது அதிகாரம் 19வது வசனத்திலிருந்து நான் வார்த்தையை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். வாசிக்கிறேன். அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். இந்த ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமை, ஒருவருடைய கீழ்ப்படிதல், இந்த ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லா முழு மனுக்குலமும் பாவிகளாக்கப்பட்டது என்று வேதம் சொல்லுது. இன்றைய நாளிலும் பாவியாக்கப்படுதல், எப்படி ஒரு மனிதன் பாவியாகிறான், எப்படி ஒரு மனிதன் நீதிமானாகிறான். நீதிமான் என்று சொல்லி சொன்னால் என்ன, பாவி என்று சொல்லி சொன்னால் என்ன, இது எப்படி நம்முடைய வாழ்க்கையில நிறைவேறுகிறது என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இன்றைய நாளில் நான் பேசுகிற இந்த வார்த்தையானது மிக மிக முக்கியமான ஒரு வார்த்தை. கிறிஸ்தவ உலகத்திலே தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே இந்த வார்த்தை அதிகமாய் பயன்படுத்துகிற வார்த்தை, பாவி நீதிமான். என கண்மான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாவி என்ற வார்த்தை, நீதிமான் என்கிற வார்த்தை நாங்கள் நன்கு அறிந்து கொள்ள வேண்டியது அவசியம். காரணம், இவைகளை பொறுத்தே நம்முடைய வாழ்க்கையை நாங்கள் தீர்மானிக்க பழகிக்கொள்கிறோம். இன்றைக்கு வேதத்திலே பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் எல்லா விதமான ஆசீர்வாதத்தையும் நீதிமான்களுக்கென்றே கற்று வைத்திருக்கிறார். நீதிமானுடைய வாழ்க்கை செழிக்கும், நீதிமான் பனையை போல செழிப்பான், நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான். நீதிமானுடைய ஆசீர்வாதங்களை குறித்து வேதம் பேசுகிறது. ஆகவே இன்றைக்கு எங்களுடைய வாழ்க்கையில நான் நீதிமான்களா இருந்தால்தான் நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட முடியும் என்பது உண்மை. ஆனா நீதிமான் என்று சொல்லி சொன்னால் என்ன என்பதை குறித்து நான் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பாவி நீதிமான் என்கிற ரெண்டு வார்த்தையை குறித்து இன்னைக்கு நானும் நீங்களும் பாவியா இருக்கிறோமா நீதிமான்களா இருக்கிறோம் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாகவே இது ஆவிக்குரிய வாழ்க்கையில மிகப்பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணுகிறதான ஒரு வார்த்தையை காணும். இன்னைக்கு அநேகர் நீதிமான்கள் என்று சொல்லி சொன்னால் தேவனுடைய பிள்ளைகளும் சரி, சபை ஒரு மனிதனை அவருடைய செயல்களை வைத்து இன்றைக்கு அவனை பாவி என்று சொல்லியோ அல்லது நீதிமான்கள் என்று சொல்லியோ தீர்க்க பழகி கொண்டார்கள். ஒரு மனிதனுடைய செயலை வைத்துத்தான் இன்றைக்கு அவனை பாவி என்பார்கள் அல்லது நீதிமான் என்பார்கள். பரிசுத்த வேதாகமம் இது ஒரு மனிதனுடைய செயலை வைத்து நீதிமான் என்ற பாவி என்று சொல்லவில்லை. ஆகவே நானும் நீங்களும் பாவி என்று சொன்னால் என்ன, நீதிமான் என்று சொல்லி சொன்னால் என்ன அறிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையிலே மிக தேவன் எதிர்பார்க்கிறதான அந்த நீதியின் மனநிலை, அந்த உணர்வின் நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில பெருக ஆரம்பிக்கும். புரிந்து கொள்ளுங்கள், இந்த நீதிமான் என்கிற வார்த்தையை குறித்து நாங்கள் நன்கு அறிந்து, நாங்கள் நீதிமான்களா இருக்கிறோமா பாவிகளா இருக்கிறோமா என்பதை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். இது நம்முடைய வாழ்க்கையில வெறும் அறிவாய் காணப்பட வேண்டிய ஒரு வார்த்தை அல்ல. நான் நீதிமான்களா இருக்கிறோமா பாவிகளா இருக்கிறோமா, தேவனுடைய பிள்ளைகள் நீதிமான்கள் என்று வேதம். இதை நம்முடைய உணர்வின் பூர்ண நிச்சயமாக்கிக் கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நான் நீதிமானால் இன்றைக்கு பாவி இருக்கிறேன் என்று கேட்டார். இன்றைக்கு அநேகர் தங்களுடைய செயலை வைத்துத்தான் தங்களை எண்ணிக்கொள்ளுகிறார்கள். ஒரு மனிதன் எல்லாவற்றிலும் ஒழுங்காய் செயல்பட்டு நல்ல கிரிகளை செய்து, தேவனுடைய கிரிகளை செய்து, ஜெபம் பண்ணி, வாசம் இருந்து, ஊழியம் செய்து, இப்படி பிரியமான கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்கிறதுனாலே அநேகர் தங்களை நீதிமான்கள் என்று எண்ணிக்கொள்கிறார்கள். அப்படி செய்தால்தான் நீதிமான். ஆனால் பரிசுத்த வேதாகமும் இந்த நீதிமான் என்று சொன்னால் யார், எதனால ஒரு மனிதன், எப்படி ஒரு மனிதன் நீதிமானாக, எப்படி ஒரு மனிதன் பாவியாகிறார் என்பதை குறித்து தெளிவாய் வேதம் சொல்லுகிறதே நான் நீங்கள் இன்றைக்கு பார்க்க போறோம். நாங்கள் எப்படி பாவியாக்கப்படுகிறோம் என்பதை நான் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் எப்படி நீதிமானாக்கப்படுகிறோம் என்பதை எங்களால் விசுவாசிக்க. இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகளாக்கப்பட்டாங்க. முழு மனுக்குள்ளமும் பாவிகளாக்கப்பட்டதுக்கு காரணம் ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை. அந்த மனிதன் யாருன்னு கேட்டால் அது ஆதாமுடைய கீழ்ப்படியாமை. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே முழு உலகமும், உலகத்தில் இருக்கிற முழு மனிதர்களும் பாவிகளாக்கப்பட்டார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். இந்த இடத்துல நாங்கள் கவனிக்க வேண்டிய வார்த்தை, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள் என்ற வார்த்தையை நான் கவனிக்க வேண்டும். ஆக்கப்பட்டார்கள் என்ற வார்த்தையை நான் மறுபடியும் அழுத்தி பேசுகிறேன். ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். பிரியமானவர்களே,
ஆக்கப்படுதல் என்பது பாவிகள் ஆக்கப்பட்டோம். ஒருவனுடைய கீழ்ப்படியாமல், ஆதாம் கீழ்ப்படியாமல் விட்டதினாலே இன்றைக்கு முழு மனுக்குலமும் பாவிகள் ஆக்கப்பட்டது. இது இன்னொருவரால் அந்த நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டார்கள் என்பதை குறிக்கிறது. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். இப்ப நான் பாவியாக்கப்பட்டதுக்கு யாரு காரணம்னு சொல்லிச்சுன்னா நம்முடைய செயல்கள் காரணமானது அல்ல. வேதம் சொல்லுது ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நம்மை பாவியாக்கினது. ஆதாமுடைய கீழ்ப்படியாமையினாலே நான் நீங்களும் பாவிகள் ஆக்கப்பட்டோம். நாங்க இன்னைக்கு பாவியாக்கப்பட்டதுக்கு காரணம் யாரு? ஆதாம். நம்முடைய செயல் அல்ல. வேத வசனத்தை நன்கு கவனித்துக் கொள்ளுங்கள். ஒருவனுடைய மீறுதலினாலே, ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். அடுத்த பகுதி சொல்லுகிறது ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே எல்லாரும் அநேகர் நீதிமன்றம் ஆக்கப்படுவார்கள் என்று வேதம் சொல்லுது. இப்ப நான் பாவியாக்கப்பட்டதுக்கு காரணம் ஆதாம். அதே போல நாங்கள் நீதிமன்றம் ஆக்கப்படுவதற்கு காரணம் இயேசுவாக இருக்கிறார். நம்முடைய செயல்கள் அல்ல. ரெண்டையும் கவனித்துக் கொள்ளுங்கள். ரெண்டுமே நம்முடைய செயல்களோடு தொடர்புடையது அல்ல. நம்முடைய செயல்கள் நம்மை பாவியாக்கவும் இல்லை, நம்முடைய நல்ல செயல்கள் நம்மை நீதிமானாக்கவும் முடியாது. இது ரெண்டுக்கும் நானும் நீங்களும் சம்பந்தப்பட்டவர்கள் கிடையாது. ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நம்மை பாவியாக்குமா இருந்தால் இயேசுவின் கீழ்ப்படிதல் நம்மை நீதிமானாக்க முடியும் என்பதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்கு காரணம் இயேசு, நான் பாவியாக்கப்பட்டதுக்கு காரணம் ஆதாம். இதை குறித்து நாங்க கொஞ்சம் விரிவாய் நாங்கள் பார்க்க போறோம். வேதம் சொல்லுகிறது எப்படி ஒரு மனிதன் பாவியாக. ஒவ்வொரு மனிதனும், இந்த உலகத்தில் பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவியாததுக்கு காரணம் ஆதாம். அவனுடைய கீழ்ப்படியாமல் நாங்கள் எப்படி பாவியாக்கப்படுகிறோம்? ஆதாமோடு சேர்ந்து நீங்களும் பழத்தை புசித்ததினாலே நாங்கள் பாவியாக்கப்படுகிறோமா? அல்லது ஆதாமுக்கு பிள்ளைகளாய் பிறப்பதனாலே நாங்கள் பாவியாக்கப்படுகிறோமா? புரிந்து கொள்ளுங்கள். நீங்களும் ஆதாமோடு சேர்ந்து பழத்தை புசித்ததுனால நாங்க பாவியாக்கப்படுகிறோம். ஆனா ஆதாமுடைய கீழ்ப்படியாமை நம்மை பாதித்திருக்கிறது. அது அந்த கீழ்ப்படியாமைனால இன்றைக்கு முழு மனிதகுலமும் பாவிகள் ஆக்கப்பட்டது. அதுக்கு காரணம் ஆதாம். எப்படி நாங்கள் பாவியாக்கப்படுகிறோம்? ஆதாமோடு சேர்ந்து நாங்கள் பாவம் செய்தனால அல்ல, அந்த பழத்தை சாப்பிட்டதுனால, நன்மை தீமை அறிந்த கனியை புசித்ததுனால நாங்கள் பாவியாக்கப்படுகிறோம். வேதம் சொல்லுகிறது ஆதாமுக்குள்ள பிள்ளையை பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவியாக பிறக்கிறார். இந்த உலகத்திலே பிறந்த பிள்ளை பாவியா நீதிமானான்னு கேட்டு பாருங்க. இந்த அணைய சொல்லுவாங்க அந்த பிள்ளை என்ன தவறு செய்தது? ஒரு தவறும் அந்த பிள்ளை செய்யவில்லை, ஆகவே அந்த பிள்ளை நீதிமான். நான் சொல்லுறேன், கவனித்துக் கொள்ளுங்க. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது நீதிமான் ஒருவனும் இல்லை. எப்படி ஒரு மனிதன் நீதிமானாக்கப்படுகிறார் என்பதை குறித்து நாங்கள் பின்பதான் நான் பேசுகிறேன். ஆனால் முன்பு நீங்க புரிந்து கொள்ளுங்களேன், பாவியாக்கப்பட்டதுக்கு காரணம் ஆதாம். பிறந்த பிள்ளையா இருந்தாலும் அது பாவிதான். அது பாவத்தை செய்ததினால் அப்படி தீர்க்கப்பட்டது இல்லை. அது பாவம் செய்ததினால் அது பாவியாகவில்லை. ஆதாமுக்குள்ளே பிள்ளையா பிறந்திருக்கிறதுனால பாவியாக்கப்பட்ட பிள்ளையா காணப்படும். ஆகவே இந்த பரிசுத்த வேதாம் சொல்லுகிறது ஒவ்வொரு மனிதனும், ஆதாமுக்குள்ளே பிள்ளையா பிறந்த ஒவ்வொரு மனிதனும் ஆதாமின் கீழ்ப்படியாமல் பாவிகள் ஆக்கப்பட்டார்கள். அப்ப நம்ம பாவியாக்கினது நம்முடைய செயலா, நம்முடைய பிறப்பான்னு கேட்டா நம்முடைய பிறப்பு. ஆதாமுக்குள்ளே பிள்ளையா பிறந்த ஒவ்வொரு மனிதனும் பாவியாகவே பிறக்கிறார். ஒவ்வொரு மனிதனும் இந்த பூமியில பிறப்பிலே தான் பாவியாக முடியும் என்று சொல்லி சொன்னா ஒரு மனிதன் பிறப்பிலே தான் நீதிமானாகவும் முடியும் என்பதை நான் உங்களோடு பேச விரும்புகிறேன். நான் பாவியானதுக்கு காரணம் நம்முடைய பிறப்பு. நாம் பிள்ளைகள் ஆவது, நீதிமான்கள் ஆவது நம்முடைய பிறப்பிலே தான். பாவியாவது நம்முடைய பிறப்பிலே, நாங்கள் நீதிமான்கள் ஆவது நம்முடைய பிறப்பு தான். இதை குறித்து நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒரு மனிதனுடைய செயல்கள் ஒரு நாளும் அவனை பாவியாக்கவும் இல்லை, அவனை நீதிமானாக்கவும் முடியாது. இந்த செயல்கள் காரணமான ஒன்று அல்ல. பரிசுத்த வேதம் சொல்லுகிறது ஒருவனுடைய கீழ்ப்படியாமை எல்லாரையும் பாவியாக்கிறது, ஒருவனுடைய கீழ்ப்படிதல் எல்லாரையும் நீதிமானாக்க மாற்றும். இதைத்தான் வேதம் நம்ம கழுத்தமா சொல்லுகிறது. நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். ஒவ்வொரு மனிதனும் பாவியின் நிலையத்தான் பிறக்கிறார். ஒரு மனிதன் பாவங்களை செய்வதனால பாவியாகவில்லை, அவன் பாவி என்ற நிலையிலே பிறப்பதனால அவன் பாவங்களை செய்கிற மனிதனை காணப்படுகிறான். அவன் பிறப்பிலே பாவியாகவே இந்த உலகத்திலே பிறக்கிறான். அதுக்கு காரணம் ஆதாமா இருக்கிறான்னு வேதம் சொல்கிறது. இந்த நிலையை அவருடைய செயல்கள் ஒரு நாளும் மாற்ற முடியாது. இதில் நான் நீங்க கேட்டுக்கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு கேள்வி, நான் பாவம் செய்ததுனால பாவியானமா அல்லது பாவியை பிறந்ததுனால நாங்கள் பாவத்தை செய்கிறோமான்னு கேட்டா, நான் பாவம் செய்ததினால் நாங்கள் பாவியாக. வேதம் சொல்லுது
எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டதுக்கு காரணம் ஆதாமா இருக்கு. அவனுடைய கீழ்ப்படியாமையினாலே நான் பாவிகள் ஆக்கப்பட்டோம். நான் பாவியானதும் பிறப்பிலே, நான் நீதிமன்கள் ஆக்கப்படுவது பிறப்பிலே என்பதை குறித்து நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். என கண்மானத்தோட பிள்ளைகளே, பிறப்பு நம்மை பாவியாக்கினால் பிறப்பு தான் நம்முடைய வாழ்க்கையை நீதிமானாக்க முடியும். நம்முடைய செயல்கள் நம்மை நீதிமானாக்க முடியாது. இதை ஆண்டவர் ஒரு உதாரணத்திலே எரேமியா தீர்க்கதரிசி புத்தகத்திலே புரிய வைக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எத்தியோப்பியன் தன்னுடைய தோலை மாற்ற முடியுமா? சிவிங்கி தன்னுடைய புள்ளியை மாற்ற முடியுமா? அப்படி முடியும் என்று சொல்லிட்டுன்னா தீமை செய்கிறவங்களால நன்மை செய்ய முடியும் என்று சொல்லுகிறார். எத்தியோப்பியன் தன்னுடைய தோலை மாற்ற முடியாது. இப்ப நீக்குரோவா இருக்கிற ஒரு மனிதனுடைய தோல் வந்து அவன் வெளியால கிருமி பூசுகிறதுனால அவனுடைய தோல் வெளியிலே ஒரு சின்ன மாற்றம் வந்தாலும் அவனுடைய சந்ததி மாறுமான்னு கேட்டா சந்ததி மாறவே மாறாது. அவனுடைய சரீரத்துல என்ன மாற்றம் வந்தாலும் அவனை பிறக்கிற குழந்தைகள் நீக்குரோவாய் தான் பிறக்கும். ஒரு சிவிங்குடைய புள்ளியை எங்களால மாற்ற முடியாது. இந்த வசனத்தை சொல்லி போட்டு சொல்லுகிறார், மாற்ற முடியாதுன்னு சொல்லி சொன்னா தீமை செய்கிற உங்களால நன்மை செய்ய முடியாது. இது நம்முடைய பிறப்பாய் வந்தது. இப்ப இந்த எத்தியோப்பிய தோலை யாரால மாற்ற முடியும்னா பிதாவால மாற்ற முடியும். எப்படி மாற்றுவார்? அவருடைய டிஎன்ஏ மாற்றுகிறதுனால அவருடைய வாழ்க்கை மாறும். இப்ப நீக்கிறவன் தோல் மாறவனுமா இருந்தா டிஎன்ஏ ஆர்டர் மாற்ற. சிவிங்கி புள்ளி இல்லாத குட்டியை போட வேணுமா இருந்தா டிஎன்ஏ மாற்றத்தை கொண்டு வரும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கை மாறுவதற்கு காரணம் தேவனே. நான் எப்படி பாவியாக்கப்படுகிறோம்? ஆதாமினாலே, ஆதாமுக்குள் பிள்ளையா பிறந்தனாலே ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பாவியாக்கப்பட்டார். இந்த பாவி என்ற நிலையிலே பிறந்த மனிதன் தன்னுடைய செயலினாலே தன்னை மாற்றிக்கொள்ள முடியுமாண்டா? மாற்றிக்கொள்ளவே முடியாது. பாவியை பிறந்த ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் நல்ல கிரிகளை செய்கிறதுனால நீதிமான் ஆகிருவான்னு கேட்டால் நீதிமான் ஆக முடியாது. ஒரு மனிதன் தன்னுடைய செயல்களை நற்கிரிகளை செய்து நல்ல கிரிகளை செய்து நாங்கள் நீதிமான் ஆக முடியும் என்று சொல்வோமா இருந்தால் இயேசு இந்த உலகத்துக்கு வந்திருக்க வேண்டிய தேவையில்லை. ஒரு மனிதனுடைய செயல்கள் ஒரு மனிதனை மாற்றாது. ஒரு நல்ல செயலை ஒரு மனிதன் செய்தாலும் பாவி என்ற நிலையிலிருந்து அவனை மாற்றுமான்னு கேட்டால் மாற்றாது. காரணம், இந்த நிலை அவருடைய செயலினால வந்த விளைவல்ல, இது பிறப்பின் விளைவாக காணப்படுகிறது. இந்த பிறப்பின் விளைவை இயேசுவாலே மாற்றிருந்தால் மாற்ற முடியும். இந்த பிறப்பை ஒரு மனிதனால மாற்ற முடியாது. சுருக்கமா சொல்வேன் இருந்தால் ஆம்பளை பிள்ளையை பிறந்த ஒரு மனிதனை பொம்பளை பிள்ளையை மாற்றிவிட முடியாது. இந்த உலகத்திலே பெண்ணை மாற்றுவதற்கு அல்ல ஒரு ஆண் பெண்ணை மாறுவதற்கு அல்ல பெண் ஒரு ஆணை மாறுவதற்கு நிறைய விதமான காரியங்களை செய்கிறார்கள். ஆனால் ஒரிஜினல் டிசைனான்னு கேட்டா இல்ல. அப்படி ஆணை இருந்து பெண்ணை மாறுகிறவனால ஒரு பிரயோஜனம் இல்லை. பெண்ணா இருந்து ஆணை மாறுகிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. இது ஒரு பிறப்பின் நிலை. இந்த பாவி என்ற நிலை செயலின் விளைவல்ல, ஒரு நம்முடைய செயலின் விளைவல்ல, நம்முடைய செயலின் விளைவு. இது நமக்கு பிறப்பினாலே வருகிற ஒரு நிலையாய் காணப்படுகிறது. இது நம்முடைய செயல்கள், நற்செயல்கள் நம்முடைய பாவி என்ற நிலையை மாற்றவே முடியாது. அதாவது ஒரு கழுதை எவ்வளவுதான் குளிப்பாட்டினாலும் அது குதிரை ஆகாது. நம்முடைய நீதிமான்கள் ஆக்கப்படுகிறது எப்படி? அதை புரிந்து கொள்ள வேணுமா இருந்தால் நான் பாவியா எப்படி மாற்றப்படும் என்பதை நான் உங்களுக்கு பேசிக் கொண்டிருக்கிறேன். ஒரு மனிதன் வேத வசனத்தின்படி பாவியானதுக்கு காரணம் நம்முடைய தவறல்ல, ஆதாமின் கீழ்ப்படியாமை. நம்முடைய செயல் அல்ல, ஆதாமின் தவறு. ஒரு மனிதனாலே, ஒரு மனிதனுடைய கீழ்ப்படியாமை முழு மனுக்குலம் பாவிகள் ஆக்கப்பட்டது. அந்த நிலைமைக்கு தள்ளப்பட்டார்கள், அந்த நிலைமைக்கு கொண்டு வரப்பட்டார்கள். இது எப்படி மனுஷனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது? பிறப்பின் வழியாக மனுஷனுடைய வாழ்க்கையில கடந்து வருகிறது. ஒரு மனிதனை பாவியாக்கினது பிறப்புன்னு சொன்னால் ஒரு மனிதனை நீதிமானாக்குவதும் பிறப்பாய் தான் காணப்படும். என கர்மானதோடு பிள்ளைகளே, ஒரு மனிதன் எப்படி நீதிமானாக்கப்படுகிறான்? ஆதாமுக்குள் பிள்ளையா பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்திலே பாவியாய் பிறக்கிறான். பாவியாக்கப்படுகிறது போல கிறிஸ்துவின் மேல் வைக்கிற விசுவாசத்தினால, இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால நான் நீங்களே பிதாவுக்கு பிள்ளைகளாக்கப்படுகிறோம், நீதிமங்களாக்கப்படுகிறோம். கவனித்துக் கொள்ளுங்கள், ஒரு மனிதன் பாவியாவது அவருடைய பிறப்பினால், ஆதாமின் கீழ்ப்படியாமையினாலே, ஆதாமுக்குள் பிள்ளையா பிறக்கிறதுனாலே நாங்க பாவிகள் ஆக்கப்பட்டு இந்த உலகத்திலே பிறக்கிறோம். இந்த பாவிகள் ஆக்கப்பட்டு பிறந்த நானும் நீங்களும் மறுபடியும் இயேசு கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால, இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே தேவனுக்கு பிள்ளைகள் ஆக்கப்படுவதனாலே நான் நீதிமங்களாக்கப்படுகிறோம். பிள்ளைகள் தேவனுக்கு பிள்ளைகள் ஆக்கப்படுவது என்பது, நீதிமங்களாக்கப்படுவது என்பது ரெண்டுமே ஒரே காரியத்தை குறிக்கிறது. பிள்ளைகளாவது நீதிமங்களாவது ரெண்டுமே ஒரே காரியம். இன்னைக்கு நம்மை பாவியாக்கினது ஆதாமுக்குள்ள பிள்ளையா பிறந்தது. இன்னைக்கு நம்ம நீதிமானாக்கினது கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கு பிள்ளையா பிறந்தது.
ரெண்டுமே பிறப்போடு தொடர்புடையது, ரெண்டுமே செயல்களோடு தொடர்புடையது அல்ல, ரெண்டும் நம்முடைய செயல்களோடும் தொடர்புடையது அல்ல. ஆதாமின் கீழ்ப்படியாமை நம்மை பாவியாகிறது, இயேசுவின் கீழ்ப்படிதல் நம்மை பிள்ளைகளாய் நீதிமானை மாற்றுகிறது. எப்படி ஆதாமுக்குள்ளே பிள்ளைகளை பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவியாக்கப்பட்ட நிலையிலே பிறக்கிறான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து பிதாவுக்கு பிள்ளைகளாகும் பொழுது நான் நீங்கள் நீதிமங்களாக்கப்படுகிறோம், பிள்ளைகளாக்கப்படுகிறோம். இது நம்முடைய செயல்களை சரி செய்வதனால வருகிற ஒன்றல்ல, நம்முடைய விசுவாசத்தினாலே வருகிற ஒன்று. எனக்கு பிரியமானதோட பிள்ளைகளே, நம்முடைய செயல்களை சரி செய்வதனால நாங்கள் நீதிமானாக்கப்பட முடியாது. கிரியைகளை சரி செய்வது நீதிமான் அல்ல. நீதிமான் என்பதும் பாவி என்பதும் நம்முடைய நிலையாய் காணப்படுகிறது. இது பிறப்பினால வருகிற ஒரு நிலை. இந்த நிலையை செயல்கள் மாற்றாது. இப்ப பாவியை பிறந்த நம்முடைய நிலையை இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனால பிதாவுக்கு பிள்ளைகளாக்கப்படுகிறோம், நீதிமான்களாக்கப்படுகிறோம். இதுக்கும் பிறப்போடு தொடர்புடையது. இன்றைக்கு நான் நீங்களும் பிதாவுக்கு முன்பதாக, தேவனுக்கு முன்பதாக நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். நீதிமான்கள் ஆகவில்லை, நம்முடைய செயலினால் நீதிமான்கள் ஆகவில்லை, நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, ஒருவருடைய கீழ்ப்படிதனாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். நீதிமான்கள் என்ற நிலைக்கு நம்மை தேவன் மாற்றி இருக்கிறார். இது நம்முடைய செயலின் விளைவல்ல, தேவனுடைய செயலின் விளைவு. அவர் நமக்குள்ளே DNA மாற்றத்தை தேவனுடைய வித்தாக அவருடைய வசனமாக அழிவில்லாத வித்தினாலே மறுபடி நம்மை ஜெனிப்பித்ததினாலே வந்த விளைவா இருக்கு. கர்மானந்தோட பிள்ளைகளே, நான் நீதிமான்களாக்கப்பட்டதுக்கு காரணம் இயேசுவா இருக்கிறார். அவர் மேல வைத்த விசுவாசம், இரத்தத்தை பெற்ற விசுவாசத்தினாலே நான் நீங்களை நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இதில் ஆழமை புரிந்து கொள்ள போறோம். என்ன தெரியுமா? நீதிமான் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசுவை விசுவாசித்ததினால் நம்முடைய வாழ்க்கையிலே வந்த பிறப்பின் நிலை. ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், நம்முடைய செயல்கள், நம்முடைய நற்செயல்கள், நல்ல கிரியைகள் பாவி என்ற நிலையில் இருந்த நம்மை மாற்ற முடியாது, எவ்வளவு உண்மையும். அதே போல நம்முடைய துற்செயல்கள், நம்முடைய தவறான செயல்கள், நாங்கள் நீதிமான்கள் ஆக்கப்பட்டிருக்கிற இந்த நிலையை ஒரு நாளும் மறுபடியும் பாவி என்ற நிலைமைக்கு மாற்றாது. புரிந்து கொள்ளுங்கள், பாவி என்ற நிலையிலே பிறந்த நம்மை நம்முடைய நல்ல செயல்கள் நீதிமானாக்க முடியாது. அதே போல நீதிமானாக்கப்பட்டிருக்கிற நான், தேவனுக்கு பிள்ளைகளா இருக்கிற நானும் நீங்களும் நம்முடைய தவறான செயல்கள் மறுபடியும் நம்மை பாவி என்ற நிலைமைக்கு கொண்டு போகாது. உங்களுக்கு ஒரு காரியத்தை புரிய வைக்க விரும்புகிறேன். இது நம்புவதற்கு மிக கடினமா இருக்கு, ஆனால் இதுதான் உண்மை. எப்படி நம்முடைய நற்செயல்கள் நம்மை பாவி என்ற நிலையை மாற்றவில்லையோ, அதே போல நம்முடைய துற்செயல்கள் நம்முடைய நீதிமான்கள், நம்முடைய பிள்ளைகள் என்ற நிலையிலிருந்து நம்மை மாற்ற முடியாது. அவ்வளவு தூரம் அவர் நம்மை இது பிறப்பினாலே வந்த நிலையா இருக்கிற அப்படின்னாலே, இது செயலினாலே வந்த விளைவல்ல, இது கிறிஸ்துவுக்குள்ள வந்த பிறப்பின் நிலையா இருக்கிறதுனால இந்த நிலையை மாற்ற முடியாது. நான் சொல்லுகிறேன், நம்முடைய பிள்ளைகள் எவ்வளவுதான் தவறு செய்தாலும், அவர்கள் தவறு செய்த போல நம்முடைய பிள்ளைகள் இல்லாமல் போய்விடுவார் என்று கேட்டா இல்ல, நம்முடைய பிள்ளைகள் இல்லாமல் போக முடியாது. எவ்வளவுதான் தவறு செய்தாலும் என் பிள்ளை எனக்கு பிள்ளைதான், அதுல மாற்றமே இல்லை. ஆனா அவன் செய்கிறது சரியானு கேட்டா இல்ல, அவன் தவறுதான் செய்கிறான். அந்த தவறை என்ன செய்வோம்? அவனுடைய வாழ்க்கையில அவனை திருத்தி, அவனை உணர்த்தி வித்து, அது செய்யாதபடிக்கு வாழ்க்கை மர்வம் அடைஞ்சு முதிர்ச்சி அடைந்து வருகிற நிலைமைக்கு, ஒரு மர்வமாக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு அவனை நடத்துவோமே தவிர, அவனுடைய தவறு மறுபடி அவனை பிள்ளை இல்லாமல் ஆக்குமான்னு கேட்டா, என்னுடைய பிள்ளை இல்லை என்ற சாணத்திலிருந்து அவனை இல்லாமல் செய்யாது. இதை புரிய வைப்பதற்காக இயேசு கிறிஸ்து இளைய மகன் உவமையை சொல்லுகிறார். அதிலே தான் அந்த இளைய மகன் எல்லாம் உணர்ந்து மறுபடியும் தன்னுடைய தகப்பன் வீட்டுக்கு போய் தன்னை ஒரு வேலைக்காரனாய் அப்பாவிடத்திலே ஒப்புவிப்போம் என்று சொல்லி தகப்பனுக்கு முன்பதாக வருகிற பொழுது தகப்பன் ஓடிப்போய் அவனை கட்டி அணைத்துக் கொள்கிறார். வேதம் சொல்லி அவன் நிறைய பேசுறதுக்கு தீர்மானித்து கொண்டு வந்தான். ஆனா உண்மையான ரான்சேஸ் எடுத்து பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னான். அவன் தன்னை ஒரு வேலைக்காரனை சொல்வதற்காக வாயை திறக்கும் போது தகப்பனுடைய வாயை திறக்க விட அவனை மறுபடியும் அதே ஸ்தானத்தில், அவன் பிள்ளை என்றா பிள்ளைதான், அவர் பிள்ளையாத்த ஓடி வந்து கட்டி பிடிக்கிறார். அவனுடைய செயல்கள் பிள்ளை என்ற நிலைமையில மாற்றிட்டா இல்ல. கவனித்துக் கொள்ளுங்க, ஆதாமின் விளைவு நம்மை பாவியாக்கினது, நம்முடைய செயல் அல்ல. இயேசுவின் நீதி, தேவனுடைய நீதி, தேவனுடைய கிருபை, தேவனுடைய விளைவு, அவருடைய செயலின் விளைவு, அவர் மேல வைத்த விசுவாசம் நம்ம இன்றைக்கு நீதிமானாய் மறுபடியும் ஜெனிப்பித்திருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளாய் மறுபடியும் நாங்கள் பிறந்தவர்களாய் இருக்கிறோம். மறுபடி பிறந்தவர்கள், இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்து மறுபடி பிறந்தவர்கள் நீதிமான்களா இருக்கிறார். இந்த நீதிமான் என்ற நிலை செயலினாலே வந்த நிலை இல்ல, பிறப்பினாலே வந்த நிலை. இந்த நிலையை மாற்ற முடியாது. நான் சொல்றேன், எவ்வளவுதான் தவறு செய்தாலும் பிதாவுக்கு பிள்ளையான பிள்ளைதான். ஆனா இதனால நான் எப்படியும் தவறு செய்து கொண்டே வாழலாம்னு ஆண்டவர் சொன்னார். கிறிஸ்துவ வாழ்க்கையில சொல்லுகிறார், தேவனாலே பிறந்தவன்
பாவம் செய்ய மாட்டான். காரணம், என்னுடைய வித்து அவனுக்குள்ளே நிலைத்திருக்கிறது. இந்த வசனம் தேவனாலே பிறந்தவன் பாவம் செய்ய மாட்டான் அல்ல. அதாவது தேவனாலே பிறந்தவன் தொடர்ந்து பாவத்திலே நிலைத்து நிற்க மாட்டான். அவருடைய வாழ்க்கையில படிப்படியாக மாற்றம் உண்டாகும். காரணம், அவருடைய வித்து அவனுக்குள்ள இருக்குதான். கவனித்துக் கொள்ளுங்க. இந்த வசனம் தேவனாலே பிறந்த பாவமே செய்ய மாட்டான்னு கேட்டா, நான் சொல்றேன், யாரும் அந்த இடத்துல இல்லை. இன்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்தவர்கள் பாவம் செய்யணும் நிறைய தவறுகிறார்கள். ஆனால் மாற்றம் என்பது உடனே வருகிற ஒன்றல்ல, படிப்படியே வருகிற ஒன்று. மறுரூபமாக்கப்படுகிறோம். மகிமை மேல் மகிமை அடைந்து, நாளுக்கு நாள் மகிமை மேல் மகிமை அடைந்து நம்முடைய வாழ்க்கையை தேவன் மறுரூபமாக்கி கொண்டு வருகிறார். ஆனால் நாம் நீதிமானாக்கப்படுவது ஒரு தடவை நடக்கிற செயல். அதாவது ஒரு தடவை நமக்குள்ளே நடக்கிறதான ஒரு விளைவு. நாங்கள் பிறப்பினாலே நீதிமங்களை பிறந்திருக்கிறோம், நீதிமங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இது இயேசுவினாலே ஆக்கப்பட்டிருக்கிறோம். இந்த நிலையிலிருந்து இனி நாங்கள் எவ்வளவுதான் தவறு செய்தாலும் நம்முடைய தவறுகள் நம்மை மறுபடி பாவியாக்காது. பாவியாக்குவதற்கு காரணமாதான் நான் நீதிமான் ஆகுவதற்கு காரணம் இயேசு. இது ரெண்டுக்கு நானும் நீங்களும் தொடர்பட்டவர்கள் அல்ல. இதனாலே நாங்கள் எப்படியும் வாழ சொல்லி ஆண்டவர் சொல்லவில்லை. இப்படி தேவனுடைய அன்பை புரிந்து கொண்டு அவரை நாளுக்கு நாள் அறிந்து ஒவ்வொரு நாளும் மர்வமாக்கப்பட வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போஸ்தலர் பவுல் சொல்லுகிறார், நியாயப்பிரமாணம் இல்லைன்னு சொல்லிச்சால் எப்படியும் வாழலாம்னு சொல்லுகிறோமா? இல்ல. பிரமாணம் இருக்கிறதுனாலே நாங்க வாழுகிற வாழ்க்கை அல்ல, சுபாவத்திலிருந்து வாழுகிற வாழ்க்கையை விரும்புகிறோம். சட்டம் இருக்கிறதுனாலே கீழ்ப்படுகிறோம் என்று சொல்லுகிறது. அது மர்வமாக்கப்பட்ட நிலை கிடையாது. மனதளவிலே வாழுகிற வாழ்க்கை கிடையாது. ஒரு சட்டம் இருந்துச்சோ இல்லையோ, ஒரு சட்டம் நமக்கு முன்னுக்கு வைக்கப்பட்டது இல்லையோ, நாங்க எப்பொழுதும் அப்பாவுக்கு பிரியமே வாழ வேண்டும். அதுதான் நம்முடைய சுபாவம். நாம் தேவனுடைய பிள்ளைகள் அந்த சுபாவத்திலிருந்து வாழ வேண்டும் என்று விரும்புகிறோம். இது நம்ம பாவம் செய்ய வைப்பதற்கான ஒன்று அல்ல. இது தேவனாலே வந்த பிறப்பின் நிலையா இருக்கிறது. இதை வைத்துக்கொண்டு எப்படியும் வாழ சொல்லல. அதனால ஏன் சொல்றார், நீதிமான் விழுந்தாலும் விழுந்துருப்பான். 7 தரம் விழுந்தாலும் அவன் நீதிமான் கேட்டா நீதிமான் தான். நீதிமான் ஒரு தடவை விழுந்துட்டான்னு சொன்னா மறுபடி பாவி ஆகிறான். திரும்பி எழும்பும் பொழுது அவன் நீதிமான் ஆகிறான்னு கேட்டா இல்ல. அவன் பாவி என்ற நிலையில் இருந்த மனிதன் இயேசுவை என்றைக்கு விசுவாசித்தானோ, இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவன் மறுபடியும் பிதாவுக்கு பிள்ளையாக்கப்படுகிறான். அவன் பிள்ளையாய்த்தான் இருக்கிறான். அவனுடைய கண்கள் திறக்கப்பட்டு அப்பாவை அறிந்து கொள்கிறான். அவனுக்குள்ளே தேவனுடைய நீதி பலிக்க ஆரம்பிக்கிறது. இப்படி தேவனுடைய பிள்ளையானவன் தேவனுடைய பிள்ளையாகிற செயல் ஒரு தடவை நடக்கிற விளைவு. இந்த பிள்ளை என்ற ஸ்தானத்தில் ஒரு மனிதன் வாழும் பொழுது, இந்த பிள்ளையாக்கப்படுவதுதான் நீதிமானாக்கப்படுவது. இந்த ஸ்தானத்தில் ஒரு மனிதன் வாழ்ந்து கொண்டு வருகிறான். வாழ்ந்து கொண்டு வரும்போது சில தடவை தவறுகிறான். அந்த தவறை பரிசுத்த அவன் உணர்த்துகிறான். அவன் மனம் திரும்புகிறான். நாளுக்கு நாள் மர்வமாக்கப்பட்டு மகிமை மேல் மகிமை இருந்து மர்வம் அடைகிறான். ஆனால் அவன் மறுபடி பாவியாகிறான் கேட்டா மறுபடி பாவியாகவில்லை. ஆனா அவன் தவறு செய்தானா தவறு செய்தான். மனம் திரும்ப வேணும், மனம் திரும்ப வேணும். அவன் அதை உணர்ந்து கொள்ள வேணும். அப்போ இடத்துல அப்பா இப்படிப்பட்ட தவறுக்காக நான் மனம் மறந்துடும் சொல்லி நான் மனம் மறந்து நல்ல விஷயம். ஆனால் அவனுடைய தவறு அவனை பாவியாக்க மாட்டேன் கேட்டா பாவியாக்க. அவனை நீதிமான் தான் நீதிமான். இது நம்முடைய பிறப்பின் விளைவு என்பதை முதலாவது நாங்கள் நீதிமான்களா இருக்கிறோம். தேவனுக்கு பிள்ளைகள் ஆகிறது தான் நீதிமான் ஆகிறது. மறுபடி சொல்லுகிறேன், இந்த நீதிமானாவது பிள்ளையாவதும் 2 பக்கங்கள் கொண்ட ஒரே நாணயம் போல ஒரே காரியத்தை குறிக்கிறது. பிள்ளையாக்கப்படுதல். நீதிமான் என்ற வார்த்தை முதல் நோவாவிலே பயன்படுத்தப்படுகிறது. நோவா தேவனுக்கு முன்பதாக நீதிமானாக இருந்தார். அந்த வார்த்தையை கவனித்து பாருங்கள். அது எங்கே தொடர்படுத்துன்னு சொல்லிச்சுன்னா, உண்மையான அர்த்தம் நோவா தேவனுடைய வித்தா இருந்தான்னு வேதம் சொல்லுது. தேவனுடைய பிள்ளையாக்கப்படுதல் தேவனுக்கு முன்னால் நீதிமானாக்கப்படுவது. பிள்ளைகளாய் பிறக்கிற ஒரு காரியம். இந்த நீதிமான் என்றது பிறப்பினாலே வருகிற ஒரு நிலை. என கண்மனதவரை பிள்ளைகள் இன்றைக்கு நானும் நீங்களும் இயேசு கிறிஸ்துவின் மேல் வைத்த விசுவாசத்தினால், அவருடைய இரத்தத்தை பற்றி விசுவாசத்தினாலே இலவசமாய் நீதிமங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். இலவசமாய் கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு நீதிமங்கள் ஆக்கப்பட்டிருக்கிறோம். வாசித்துக் கொள்கிறேன், கவனித்துக் கொள்ளுங்க. இலவசமாய் அவருடைய கிருபையினாலே இயேசு கிறிஸ்துவின் மீட்பை கொண்டு நீதிமங்கள் ஆக்கப்படுகிறார்கள் என்று ரோமர் 3:24 சொல்கிறார். இலவசமாய் நீதிமங்கள் ஆக்கப்படுகிறோம். இது நமக்குள்ளே நடந்த ஒரு நிலை, பிறப்பு நமக்குள்ளே வந்த ஒரு பிறப்பின் நிலையா இருக்கிறது. இன்னைக்கு நாங்க பாவிகள் ஆக்கப்பட்டதுக்கு காரணம் ஆதாமுக்குள்ளே பிள்ளைய பிறந்தனாலே நீங்களும் பாவி ஆக்கப்பட்டோம். அதே மாதிரி நான் நீதிமானாக்கப்பட்டதுக்கு காரணம் நாம் அல்ல, இயேசு. நம்முடைய செயல் அல்ல, இயேசுவின் செயல். அவன் மேல வைக்கிற விசுவாசம் நம்ம மறுபடியும் தேவனுக்கு பிள்ளை ஆக்கி இருக்கிறது, நம்மை நீதிமானாக்கி இருக்கிறது. ஆதாமுக்குள்ளே பிள்ளையா பிறந்த ஒவ்வொரு மனிதன் பாவி ஆகிறான். இயேசு கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கு பிள்ளையா பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் நீதிமானாக்கப்படுகிறான், பிள்ளையாக்கப்படுகிறான். என கண்மானதோடைய பிள்ளைகள் ரெண்டுமே ஒரே வார்த்தை. இது பிறப்பினாலே வருகிற நிலை. பாவி என்ற நிலை பிறப்பினால வந்தது.
நீதிமான் என்ற நிலை பிறப்பினாலே வந்தது. இப்ப தேவனுக்கு முன்னுக்கு நான் நீதிமானா இருக்கிறேன் என்றதான உணர்வு நிச்சயத்துடைய பிள்ளைகளை நான் இங்க மாற வேண்டும் கருத்து விரும்புகிறேன். நான் நீதிமான் இருந்தா நீதிமான் தான், தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். அதாவது எவ்வளவு தவறு தேவனுக்கு பிள்ளையா இருந்தா பிள்ளைதான், அதுல மாற்றமே இல்லை. என்னுடைய பிள்ளை தவறு செய்தாலும் பிள்ளையாண்டா பிள்ளைதான். நான் தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன் என்று எவ்வளவு தூரம் ஆழமா இந்த உணர்வு நிச்சயத்தில் என் வாழ்க்கை மாறும் பொழுது நம்முடைய செயல்களும் நாளுக்கு நாள் மர்வம் அடையும் என்று வேதம் நமக்கு சொல்லுங்க. நான் சொல்லுகிறேன், நம்மை எப்படி நம்புகிறோமோ, நம்மை எப்படி நினைக்கிறோமோ அப்படியே நம்முடைய வாழ்க்கை இருக்கு. இருதயத்தின் நினைவு அப்படியே அவருடைய வாழ்க்கை இருக்கும். நான் தேவனுடைய பிள்ளை, நான் நீதிமான் என்று விசுவாசித்து அந்த உணர்வு நிச்சயத்திலே வாழும் பொழுது நம்முடைய செயல்கள், நம்முடைய நடத்தைகள் எல்லாவற்றும் நம்முடைய கிருபை நீதி வெளிப்பட்டு நம்முடைய வாழ்க்கையை நீதியின் கிரிகளை செய்கிற பிள்ளைகளை மாறிவிடுவோம். இந்த நீதிமான் என்பது நம்முடைய செயலினாலே வருகிற விளைவல்ல, புரிந்து கொள்ளும். நம்முடைய பிறப்பினாலே வந்திருக்கிற விளைவு, நமக்குள்ளே வந்துதான மாற்றம். இயேசு இதை பார்த்து சொல்லுகிறார், இதை குறித்து சொல்லுகிறார், நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்குமா. ஒரு மரம் நல்ல கனி வந்தாத்தான், நல்ல கனி வருகிறதுனால அது நல்ல மரமாக போவதல்ல. வேதம் சொல்லுது, நல்ல மரத்தினாலதான் நல்ல கனிகளை கொடுக்க முடியும். முதலாவது, நான் நீதிமான் ஆக்கப்படும் பொழுதுதான் நாம நீதியின் கிரிகளை நாம செய்ய முடியும். ஏன்னா கண்மானதோட பிள்ளைகளே, நீதிமான் என்பதும் பாவி என்பதும் பிறப்பினாலே வந்த ஒரு நிலையா இருக்கிறது. இன்றைக்கு நான் நீங்கள் நீதிமானா இருக்கிறோமா பாவியா இருக்கிறோமான்னு கேட்டா, நான் நீங்கள் நீதிமான்களா இருக்கிறோம், தேவனுக்கு பிள்ளையாய் பிறந்திருக்கிறோம். இந்த நிலை ஒருபோதும் மாறுவதில்லை. பாவி என்ற நிலை உணர்வு நமக்குள்ளே வருமா இருந்தால் ஒரு நாளும் தைரியம் நமக்குள்ள இருக்காது, ஒரு நாளும் ஒரு காரியத்தை செய்ய முடியாது. எப்பவுமே நாங்கள் நீதிமங்களாய் தந்திருக்கிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில தவறு இருந்தால் ஆண்டவரிடத்திலே மறந்திருக்கும், சீர் பிறந்த ஆண்டவரே நம்முடைய பிள்ளையா இருக்கிறேன், ஆனா இந்த காரியத்தில் என் வாழ்க்கையில விலகினமா இருக்கிறேன், இந்த வாழ்க்கையை நாளுக்கு நாள் மர்வப்படுத்துங்க. எப்படி நாங்கள் ஒவ்வொரு நாளும் மர்வத்துக்கு நேரம் ஒப்பு கொடுக்க விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நாங்கள் நீதிமங்களா இருக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்பதிலே நாங்கள் உணர்வின் நிச்சயமுடையவர்களாய் மாற வேண்டும். உங்களை பார்த்து சொல்லுகிறேன், நீங்க இந்த செய்திக்கு நீங்க ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளா இருக்கும் பொழுது நீங்க நீதிமான்களா இருக்கிறீர்கள். 100% நீதிமானாக மாற்றப்பட்டு இந்த நிலையிலிருந்து உங்களை மாற முடியாது. நம்முடைய செயல்களை இதை மாற்ற முடியாது. நம்முடைய செயல்களுக்கு இந்த நிலைக்கும் தொடரவே இல்லை. நம்முடைய செயலினால வந்த விளைவும் அல்ல, நம்முடைய செயலினால இதை மாற்றவே முடியாது. இது தேவன் மேல வைத்த விசுவாசத்தினாலும் அவர் நமக்குள்ள செய்த செயலின் விளைவை காணப்படுகிறது. இது இயேசுவின் செயலினாலே வருகிற நிலை. ஒரு காரியத்தை விசுவாசிக்க முடியுது, ஆதாம் தவறு செய்தனாலே பாவியாக்கப்பட்டவன் ஆக்கப்பட்டான். ஏன் இதை கேள்வி கேட்க முடியவில்லை? ஆதாமுக்கு பிள்ளையா பிறந்தனால பாவியாக்கப்பட்டான், ஏற்றுக்கொள்கிறோம். அதே போல இயேசுவின் கீழ்ப்படிதல் என்னை நீதிமான் ஆக்கிட்டது, இதை ஏன் நம்ப முடியவில்லை? நம்ம நீதிமான் ஆக்குவதற்கு நம்முடைய செயலைத்தான் நாங்க இன்னைக்கு பேசுகிறோம். இல்ல, நீதிமானாய் பிறக்கிறான், நீதிமான் ஆக்கப்பட்ட, நீதிமான் ஆக்கப்பட்டதுனால நீதியின் கிரிகளை செய்கிறேனே தவிர நீதியின் கிரிகளை செய்கிறதுனால நான் நீதிமானாகவில்லை. நம்முடைய செயல் என்னை மாற்றவில்லை. கிறிஸ்துவுக்குள்ள தேவனுக்கு பிள்ளையாய் பிறந்த அந்த பிறப்பினாலே வந்த நிலையாய் நீதிமான் என்ற நிலை காணப்படுகிறது. இந்த வார்த்தைக்கு என்னுடைய வாழ்க்கையிலே நான் நீதிமான் இருக்கிற என்ற உணர்வு நிச்சயத்துல நீங்கள் பெருக வேண்டும் என்று கற்றுக் நீங்க நீதிமான் என்ற இடத்துல உங்களுடைய நிச்சயத்தை கொண்டு வாருங்கள். வாழ்க்கையில் ஒவ்வொரு செயல்களும் மர்வமாக்கப்படுகிறத நீங்க பார்ப்பீங்க. நான் தேவனுடைய பிள்ளை என்கிற நிச்சயத்துல நீங்கள் வளருங்க. நான் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறேன் என்றதான உறுதி உங்களுக்குள்ளே காணப்பட முடிகிறது. அந்த உணர்வு நிச்சயமாக காணப்பட வேண்டும். கவனிங்கள், நான் தேவனுக்கு பிள்ளையா இருக்கிறேன் என்று விசுவாசிக்கிறீங்களா? அல்ல அந்த உணர்வு நிச்சயம் இருக்கிறது. அந்த உணர்வு நிச்சயத்திலே பெருக வேண்டும் என்று கற்றுக்கிறார். இந்த வார்த்தைக்கு என்னோட வாழ்க்கை கற்று ஆசீர்வதி. என்ன கர்மான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையானது உங்களுக்கு ஆசீர்வாதமா இருந்தால் அநேகருக்கு இந்த வார்த்தையை நீங்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். இந்த ஊழியத்திலே விதைக்க விரும்பினால் இதிலே காணப்படும் இலக்கத்துக்கு நீங்கள் விதைகள் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் மகிமான காரியங்களை செய்வார். நீங்கள் நீதிமான்களாய் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். இந்த நிலையுடைய வாழ்க்கையில மாறவே மாறும். நீங்க தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.